இல்லை, அவர் ஒரு நேர்மையான பத்திரிகையாளராக இருந்தால் தமிழக அரசு திட்டமிட்டு முடக்குகிறது என்ற வாதத்தை நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் அவர் ஒரு பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட், மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய ஒரு நபர். இந்த நபர் எப்படி ஒரு சரியான ஊடகவியலாளராக இருக்க முடியும்? யாரா உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா சார், இந்த மாதிரி என்கிட்ட வந்து பணம் கேட்டு மிரட்டினாரு சவுக்கு சங்கர் அப்படின்னு யாரா உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா சார்? என்கிட்ட இல்லை, எல்லாத்தையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உதாரணத்திற்கு சன் தொலைக்காட்சி மகாலட்சுமி, அனைவருக்கும் தெரிந்த ஆங்கர். அந்த அம்மாள் மிரட்டப்பட்டார், உலகத்துக்கே தெரியுமே. அந்த அம்மா மிரட்டப்பட்டு அந்த அம்மாள்கிட்ட பேரம் பேசி பொய்யான வழக்கை புனைந்து அவங்க இந்த அம்மாவோட குடும்ப சண்டை. இவனுக்கு என்ன அங்கே வேலை? மறைந்த அன்பழகன் இவர்கள்லாம் அந்த அம்மாவை பிளாக்மெயில் பண்ணி